வெறும் 20 சதுர கிலோமீட்டர் பரப்புள்ள அந்த கார்குங்கிற ஒரு தீவு, அங்கே தான் வந்து 80% ஈரானுடைய எண்ணெய் கிடைக்கிறது. ஈரானுக்கு பக்கத்தில் ஒரு 25-30 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கடலுக்குள்ள ஒரு தீவு கார்குன்னு சொல்லிட்டு வந்து, அந்த தீவில் வந்து இப்பொழுது ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படைகள் அங்கே இறங்கி இருக்கிறார்கள். அங்கே இறங்கி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அங்கே வந்து கண்ணி வெடிகளை புதைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூமிக்குள்ளே பூரா கண்ணி வெடிகளை புதைக்கிறாங்க. எதுக்கு? அமெரிக்க இராணுவ வீரர்கள் அந்த தீவில் இறங்கினாங்கன்னு சொன்னால், அவர்கள் இறங்க விடாமல் அவர்களை தடுப்பதற்காக அந்த கண்ணி வெடிகளை புதைக்கிறார்கள். உங்களுக்கு நினைவிருக்கலாம், அமெரிக்கா வந்து இந்த தீவை தான் கைப்பற்றிட்டா ஈரானுடைய அனைத்து பொருளாதாரமும் அழிந்துவிடும் என்று அவர்கள் ஒரு திட்டத்தின் அடிப்படையில் அவர்கள் செயலாற்ற தயாராக இருக்கிறார்கள், சொல்லியும் இருக்கிறார்கள். அது பக்கத்தில் உள்ள அந்த தீவு கார்குங்கிற தீவு, ஏற்கனவே ஒரு தடவை அதில் வந்து ஏவுகணை வீசி தாக்கியிருக்கிறாங்க. ஆனால் ஏவுகணை வீசி தாக்குனா அதனுடைய அந்த அந்த கச்சா எண்ணெய் எடுப்பது அழிந்து விட்டால் வந்து உலகத்தில் எல்லாமே ஒரு பெரிய ஒரு துன்பம் தரக்கூடிய நெருக்கடியாக ஆய்விடும் என்பதனால் அதை விட்டுட்டு அதை கைப்பற்றுவதுங்கிற முடிவை நோக்கி இருப்பதனால இன்றைக்கு ஈரானிய புரட்சிகர படைகள் அங்கே இறங்கி கண்ணி வெடிகளை வைத்து கொண்டிருக்கிறார்கள்.